காலையில் முதலில் தரையை துடைப்பீர்களா? கவனமாக கேளுங்கள், இல்லையெனில் லட்சுமி தேவி என்றென்றும் வெளியேறிவிடுவார். துடைப்பங்களைப் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்வோம். உடைந்த துடைப்பத்தை என்ன செய்வது? என்ன எளிய தீர்வு உங்களை கோடீஸ்வரராக்கும்? உடைந்த துடைப்பத்தை தூக்கி எறிவதற்கு முன் இந்த வீடியோவை பாருங்கள். 3 வகையான துடைப்பங்கள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? மிகச் சிலருக்கு இது தெரியும். ஆனால் வீட்டில் வைத்திருக்கும் துடைப்பம் கூட உங்கள் அதிர்ஷ்டத்தை பாதிக்கும் என்பது உண்மைதான். துடைப்பம் சரியாக சேமிக்கப்படாவிட்டால் அது லட்சுமி தேவி வீட்டிற்குள் நுழைவதை தடுக்கலாம். இந்த வீடியோவில் எந்த துடைப்பங்கள் நல்லவை, எது அபசகுனமானவை என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்வோம். அதற்கு முன் எங்கள் சேனலான வாஸ்து குறிப்புகளுக்கு குழு சேரவும். தொடங்குவோம். நண்பர்களே, ஒரு பிளாஸ்டிக் துடைப்பம், கிளைகள் கொண்ட துடைப்பம் மற்றும் பூக்கள் கொண்ட துடைப்பம். இந்த துடைப்பங்களில் எது உங்கள் வீட்டிற்கு சரியானது? எது வறுமையை கொண்டுவரும்? இதையெல்லாம் நீங்கள் இங்கே கண்டுபிடிப்பீர்கள். மருமகள் அல்லது வேலைக்காரி வீட்டை துடைக்க வேண்டுமா என்று பலர் யோசிக்கிறார்கள். இந்த கேள்விக்கு நாங்கள் உங்களுக்காக பதிலளிப்போம். ஏனென்றால் துடைப்பம் என்பது வெறும் சுத்தம் செய்யும் கருவி மட்டுமல்ல, வேதங்களில் அது லட்சுமி தேவியின் சின்னமாகவும் கருதப்படுகிறது. சரியாக பயன்படுத்தினால் அது ஒரு நபரை பணக்காரராக்கும். இருப்பினும் துடைப்பத்தில் ஏற்படும் தவறுகள் வறுமைக்கும் வழிவகுக்கும். துடைப்பத்துடன் தொடர்புடைய பல நல்ல மற்றும் அசுபமான அறிகுறிகளை நமது வேதங்கள் விவரிக்கின்றன. துடைப்பத்துடன் தொடர்புடைய சில செயல்களை தவிர்க்க வேண்டும், ஏனெனில் இது உயிருக்கு ஆபத்தான பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும். துடைப்பத்தை சரியான திசையிலும் சரியான முறையிலும் வைத்திருப்பது மிகவும் முக்கியம். இல்லையெனில் அது லட்சுமி தேவியின் சகோதரி லட்சுமியை ஈர்க்கிறது. அவர் வறுமை மற்றும் துன்பத்தின் அடையாளமாக கருதப்படுகிறார். உங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியான பிரச்சினைகளை நீங்கள் சந்தித்தால், ஒரு பிரச்சனை மற்றொன்றுக்கு முன் மறைந்துவிடும் என்று தோன்றினால், உங்கள் வீட்டில் துடைப்பத்தின் நிலை ஒரு பங்களிக்கும் காரணியாக இருக்கலாம். எல்லாம் சீராக நடந்தால் அது பரவாயில்லை. இருப்பினும் தொடர்ந்து கொந்தளிப்பு இருந்தால், துடைப்பத்துடன் தொடர்புடைய இந்த விஷயங்களை நீங்கள் நிச்சயமாக கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையின் போக்கை மாற்றும். இந்த கொள்கைகளை நீங்கள் புரிந்துகொண்டு ஏற்றுக்கொண்டால், உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் செழிப்பைக் கொண்டுவர துடைப்பத்தை எவ்வாறு சரியாக பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்வோம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை மற்றொன்றைப் போல விரைவாக முடிவடையவில்லை என்றால், உங்கள் வீட்டின் செல்வம் தொடர்ந்து குறைந்து கொண்டே இருக்கும்போது, வருமானம் குறைவாகவும் செலவுகள் அதிகமாகவும் இருக்கும்போது, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ சரியாக நடக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதுபோன்ற சூழ்நிலைகளில் சில விஷயங்களில் கவனம் செலுத்துவது மிக முக்கியமானது. சில நேரங்களில் நாமே நம்மை அறியாமலேயே நம் வீடுகளில் எதிர்மறை சக்தியை வளர்க்கிறோம். இந்த முக்கியமான கூறுகளில் ஒன்று துடைப்பம். ஆம், துடைப்பம் ஒரு பொதுவான பொருளாகத் தோன்றினாலும், நம் வாழ்க்கையிலும் நம் வீடுகளின் ஆற்றலிலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சரியான நேரத்தில் மற்றும் சரியான முறையில் பயன்படுத்தினால் அது வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றலை கொண்டுவரும். இருப்பினும் தவறான நேரத்தில் அல்லது கவனக்குறைவாக பயன்படுத்தினால் வறுமையும் துயரமும் நிச்சயமாக வரும். இப்போதெல்லாம் பெரும்பாலான மக்கள் நவீன வாழ்க்கை முறைகளை வாழ்கிறார்கள். அவர்களுக்கு வேலைகள் உள்ளன, நேரம் பற்றாக்குறையாக இருக்கிறது. இந்த சலசலப்பில் வீட்டில் என்ன நடக்கிறது என்பதில் மக்கள் பெரும்பாலும் கவனம் செலுத்த தவறிவிடுகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து துடைப்பம் பயன்படுத்தப்படாத ஒரு வீடு கூட இல்லை. ஒரே வித்தியாசம் என்னவென்றால், சிலர் அதை சரியாக பயன்படுத்துகிறார்கள், மற்றவர்கள் அதை தவறாக பயன்படுத்துகிறார்கள். மேலும் இது வீடு மகிழ்ச்சியையோ அல்லது துக்கத்தையோ அனுபவிக்குமா என்பதை தீர்மானிக்கிறது. பலர் துடைப்பத்தை அதன் சரியான இடத்தில் வைத்திருப்பதில்லை. அவர்கள் அதை எங்காவது விட்டுவிட்டு சீரற்ற நேரங்களில் துடைக்கிறார்கள். இது வீட்டில் எதிர்மறையை பரப்புகிறது. காலையில் துடைப்பது உங்களுக்கு கடினமாக இருந்தால், குறைந்தபட்சம் மாலையில் துடைக்கவும் என்று நாங்கள் பரிந்துரைக்கிறோம். வீட்டில் குப்பைகள் குவிய விடாதீர்கள், மேலும் நீங்கள் குப்பைகளை சேகரித்திருந்தால் மாலைக்குப் பிறகு அதை வெளியே எறிய வேண்டாம், ஏனெனில் இதுவும் அசுபமாக கருதப்படுகிறது. இப்போது துடைப்பம் வாங்கும் விஷயம் வருகிறது. எந்த பட்சம் 15 நாட்கள் மற்றும் எந்த நாளில் துடைப்பம் வாங்க வேண்டும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். துடைப்பம் வாங்குவது அசுபமாக கருதப்படும் சில நாட்கள் உள்ளன. இந்த விஷயங்களை நீங்கள் மனதில் வைத்து துடைப்பத்தை பயன்படுத்தினால், என்னை நம்புங்கள், உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்துவிடும். மகிழ்ச்சி மற்றும் செழிப்புக்கான கதவுகள் திறக்கும். முதலில், துடைப்பம் சேதமடைந்த பிறகு எந்த நாளில் அதை வெளியே எறிய வேண்டும், எந்த நாளில் புதிய துடைப்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்வோம். புதிய துடைப்பம் வாங்குவதற்கு சனிக்கிழமை மிகவும் மங்களகரமான நாள். நீங்கள் எப்போது துடைப்பம் வாங்கினாலும் அதை சனிக்கிழமை முதலில் பயன்படுத்த வேண்டும். எப்போது வேண்டுமானாலும் வாங்குவதில் எந்த பிரச்சினையும் இல்லை. ஆனால் நீங்கள் அதை வாங்கினால் சில விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும்.
துடைப்பம் வாங்கும்போது வாரத்தில் 7 நாட்கள் உள்ளன. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி மற்றும் சனி. திங்கள், புதன், வியாழன் மற்றும் வெள்ளி ஆகியவை திங்கட்கிழமைகளாக கருதப்படுகின்றன. இந்த நாட்களில் துடைப்பம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும், தவறுதலாக கூட. ஞாயிறு, செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகள் கொடூரமான நாட்களாக கருதப்படுகின்றன. இந்த நாட்களில் துடைப்பம் வாங்குவது நமக்கு மிகவும் நன்மை பயக்கும். தீபாவளி அல்லது வேறு எந்த பண்டிகையிலும் துடைப்பம் வாங்கி வீட்டிற்கு கொண்டு வந்தால் அது உங்களுக்கு எவ்வளவு மங்களகரமானதாகவும் அதிர்ஷ்டகரமானதாகவும் இருக்கும் என்பதை நீங்கள் கற்பனை கூட பார்க்க முடியாது. நீங்கள் எப்போதும் ஒரு கண்டிப்பான வரிசையில் துடைப்பம் வாங்க வேண்டும். திங்கட்கிழமை துடைப்பம் வாங்குவது நம் வீட்டில் நிதி இழப்புக்கு வழிவகுக்கும். மேலும் நீங்கள் எந்த நாளில் புதிய துடைப்பம் வாங்கினாலும் முடிந்தால் சனிக்கிழமை அதை பயன்படுத்த முயற்சிக்கவும். இது உங்களுக்கு செல்வத்தின் ஆதாரமாக மாறும். இப்போது துடைப்பத்தை எந்த மூலைகளில் வைக்க வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்வோம். எந்த மூலைகளில் துடைப்பத்தை ஒருபோதும் வைக்கக்கூடாது. வழிபாட்டுத் தலத்தை ஈஷான் மூலை என்று அழைக்கும் வடகிழக்கு மூலையாக ஆக்குகிறோம். நீங்கள் அங்கு ஒருபோதும் துடைப்பத்தை வைக்கக்கூடாது. அது வழிபாட்டுத் தலமாகும். குறிப்பாக நீங்கள் பூஜை அறையில் துடைப்பத்தை வைத்திருப்பதை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் நீங்கள் அங்கு துடைப்பத்தை வைத்திருந்தால் அது தெய்வத்தின் வருகையில் பல சிரமங்களை உருவாக்கும். உங்கள் வீட்டிற்கு துரதிர்ஷ்டத்தையும் எதிர்மறையையும் கொண்டுவரும். துடைப்பத்தை ஒருபோதும் வடகிழக்கு மூலையில் வைக்கக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இப்போது துடைப்பத்தை வடகிழக்கு மூலையில் வைக்காவிட்டால் அதை எங்கே வைக்கலாம் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்க வேண்டும். எனவே துடைப்பத்தை வைக்க சிறந்த இடம் வீட்டின் தென்மேற்கு மூலையாகும். இது தலைமைத்துவ மூலை என்றும் அழைக்கப்படுகிறது. தலைமைத்துவ மூலையில் ஒரு துடைப்பத்தை வைத்தால் லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் வசிக்கத் தொடங்குவதாக நம்பப்படுகிறது. தலைமைத்துவ மூலை வீட்டின் உரிமையாளரின் இடமாக கருதப்படுகிறது. எனவே தலைமைத்துவ மூலையில் ஒரு துடைப்பத்தை வைத்தால் வீட்டின் உரிமையாளர் பகலில் 2 மடங்கு வேகமாகவும் இரவில் 4 மடங்கு வேகமாகவும் செழிப்பார். இப்போது வீட்டை எப்போது துடைக்க வேண்டும் என்பதை பற்றி விவாதிப்போம். வீட்டை துடைத்து சுத்தம் செய்வதற்கு ஏற்ற நேரம் எது? நமது வேதங்களும் புராணங்களும் 4 முறை குறிப்பிடுகின்றன. இரவில் துடைப்பவரின் வீட்டை வறுமை ஆக்கிரமிக்கிறது. இன்றைய நவீன யுகத்தில் இது சாத்தியமில்லை அல்லது நீங்கள் அவ்வாறு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் நீங்கள் கவனமாக சிந்திக்க வேண்டும். லட்சுமி தேவி தானாகவே நம் வீட்டில் வசிக்க வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது அவசியம். அந்த வீட்டை அவள் தனது வசிப்பிடமாக மாற்றிக்கொள்ள முடியும். லட்சுமியின் வசிப்பிடத்தை நிறுவ அவளுக்கு ஒரு சுத்தமான மற்றும் சுகாதாரமான இடம் தேவை. அதனால்தான் லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் வசிக்க ஒரு சுத்தமான மற்றும் நேர்த்தியான இடம் தேவை. நீங்கள் இரவில் துடைத்தால் அல்லது இரவில் துடைக்க வேண்டிய கடுமையான கட்டாயம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? குப்பைகளை வெளியே போடாதீர்கள். துடைக்கும் போது உங்கள் கால்களால் துடைப்பத்தை தொடாதீர்கள். நீங்கள் தற்செயலாக துடைப்பத்தை தொட்டால் அதை தொட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். உங்கள் கால்களால் துடைப்பத்தை தொடுவதன் மூலம் லட்சுமி தேவி நம் வீட்டிற்குள் வருவதில்லை, மாறாக லட்சுமி நம் வீட்டில் வசிக்கிறார் என்று நம்பப்படுகிறது. இது மிகவும் விசித்திரமாக தெரிகிறது. ஆனால் அறிவியல் ரீதியாக பார்த்தால் நம் கால்கள் துடைப்பத்தை தொடும்போது துடைப்பத்திலிருந்து வரும் கிருமிகள் நம் உடலில் நுழையும். உங்கள் கால்களால் துடைப்பத்தை தொடாதீர்கள் என்று நம் பெற்றோர் வீட்டில் அடிக்கடி திட்டுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம். துடைப்பம் மத ரீதியாக தொடர்புடையதாக கருதப்படுவதால் இதைச் சொல்கிறார்கள். உண்மையான உண்மை என்ன? நீங்கள் துடைப்பத்தை மிதிக்கும்போது உங்கள் கால்கள் அழுக்காகிவிடும். மேலும் துடைப்பத்தை மிதிப்பது லட்சுமி தேவியை அவமதிப்பதாக கருதப்படுகிறது. நீங்கள் துடைப்பத்தை மிதிக்கும்போது லட்சுமி தேவி உங்கள் மீது கோபப்படுவார். அதேபோல் நீங்கள் வீடு முழுவதும் நடமாடுவதால் உங்கள் வீட்டில் உள்ள கிருமிகள் உங்கள் கால்களில் பரவுகின்றன. துடைப்பத்தை ஒருபோதும் மிதிக்காதீர்கள். நீங்கள் அதை மிதித்தால் உடனடியாக அதை கழுவ வேண்டும். சூரிய அஸ்தமனத்திற்கு முன் துடைப்பத் தூளை வீட்டிலிருந்து வெளியே எறிய வேண்டாம். வேதங்களில் இந்த தூசி வெறும் தூசியாக கருதப்படுவதில்லை, அது வீட்டை விட்டு வெளியே எறியப்படும்போது லட்சுமி தேவி நம் வீட்டை விட்டு என்றென்றும் வெளியேறுகிறாள். அவளுடைய சகோதரி லட்சுமி அவளுடைய இடத்தில் நுழைகிறாள். துடைப்பத்தை எப்போதும் வீட்டில் மறைத்து வைக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். துடைப்பத்தை நீங்கள் ஒருபோதும் திறந்த வெளியில் விடக்கூடாது, தவறுதலாக கூட. திறந்த வெளியில் விட்டுவிடுவது மிகவும் கெட்ட சகுனமாக கருதப்படுகிறது. எனவே உங்கள் துடைப்பத்தை எப்போதும் வெளியாட்களால் பார்க்க முடியாத இடத்தில் மறைக்க முயற்சி செய்யுங்கள். இப்போது நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம், நம் துடைப்பத்தை எங்கே வைக்க வேண்டும்? அதை எங்கே மறைத்து வைக்க வேண்டும்? நீங்கள் அதை படுக்கைக்கு அடியில் வைக்க நினைக்கலாம். ஆனால் நீங்கள் அதைச் செய்யக்கூடாது. இல்லையெனில் உங்கள் வீட்டில் உள்ள தானியங்கள் மிக விரைவில் தீர்ந்துவிடும். அதனால்தான் வீட்டில் படுக்கைக்கு அடியில் துடைப்பத்தை வைக்கக்கூடாது. இதனுடன் உங்கள் வீட்டில் உடல்நலம் தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படும்.
ஒரு குழந்தை திடீரென்று வீட்டை துடைக்கத் தொடங்கினால் உங்கள் வீட்டிற்கு விருந்தினர்கள் வருவார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நமது துடைப்பத்துடன் தொடர்புடைய நல்ல மற்றும் கெட்ட சகுனங்கள். சூரிய உதயத்திற்கு முன் வீட்டை தொடர்ந்து துடைப்பதன் மூலம் லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் வசிக்கத் தொடங்குகிறார். ஆனால் வியாழக்கிழமை வீட்டை துடைக்கக்கூடாது என்ற பழைய நம்பிக்கையும் உள்ளது. இதை செய்வதன் மூலம் லட்சுமி தேவி கோபமடைந்து வெளியேறுகிறார். மற்ற எல்லா நாட்களிலும் நீங்கள் தரையை துடைக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் இன்று எந்த நாள் நாளை எந்த நாள் என்பதை கண்காணிப்பது கடினம். எனவே நீங்கள் இதை மிகவும் நம்பினால் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். ஒவ்வொரு நாளும் உங்கள் துடைப்பான் தண்ணீரில் ஒரு டீஸ்பூன் அல்லது அரை டீஸ்பூன் உப்பை சேர்க்க முயற்சிக்கவும். உப்பு மிகவும் மலிவானது. சந்தையிலிருந்து கடல் உப்பை வாங்கி ஒரு கொள்கலனில் சேமிக்கவும். இந்த உப்பில் ஒரு டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் உங்கள் துடைப்பான் தண்ணீரில் சேர்க்கவும். உங்கள் முழு வீட்டையும் துடைத்தால் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் எப்போதும் நிலவும். உங்களுக்கு அந்த நாள் நினைவில் இல்லாத போதெல்லாம் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமையை நீங்கள் தேர்வு செய்யலாம். துடைப்பான் தண்ணீரில் உப்பைச் சேர்த்து மகிழ்ச்சியுடன் தரையை துடைக்கலாம். இது உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாது. உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளும் நீக்கப்படுவதையும் நேர்மறை ஆற்றல் உங்கள் வீட்டில் வாழத் தொடங்குவதையும் உங்கள் வீட்டில் அமைதியான சூழ்நிலை எப்போதும் நிலவும் என்பதையும் நீங்கள் கவனிப்பீர்கள். நீங்கள் ஒரு கிராமத்தில் வசிக்கிறீர்கள் என்றால் உங்கள் பங்களாவின் வாயில் திறந்திருந்தால் பசுக்கள் எருமைகள் அல்லது பிற விலங்குகள் உங்கள் வீட்டிற்குள் நுழைவது அடிக்கடி நடக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே தவறுதலாக கூட வீட்டில் உள்ள துடைப்பத்தால் பசுவையோ அல்லது வேறு எந்த விலங்கையோ அடிக்கக்கூடாது. உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒரு சுப நிகழ்ச்சிக்காகச் சென்றால் அதன் பிறகு உடனடியாக உங்கள் வீட்டை துடைக்கக்கூடாது. அந்த நபர் சென்ற பிறகு குறைந்தது 8 மணி நேரமாவது நீங்கள் காத்திருக்க வேண்டும். யாராவது உங்கள் வீட்டை விட்டு வெளியேறியவுடன் துடைப்பது சாஸ்திரங்களில் அசுபமாக கருதப்படுகிறது. அவ்வாறு செய்வது மரணத்தின் அடையாளம் என்று கூறப்படுகிறது. எனவே அதை தவிர்க்க வேண்டும். துடைப்பத்தை ஒருபோதும் நிற்க விடாதீர்கள். பலர் துடைப்பத்தை சுவருக்கு எதிராக வைப்பது வழக்கம். இது மிகவும் கெட்ட சகுனம் மற்றும் வீட்டிற்குள் எதிர்மறையை அழைக்கிறது. நீங்கள் ஒரு புதிய வீட்டிற்கு குடிபெயர்ந்து அது நல்ல அதிர்ஷ்டத்தை தர விரும்பினால் நீங்கள் வீட்டு திறப்பு விழாவை செய்யும்போது ஒரு துடைப்பத்தை உங்களுடன் கொண்டு வர மறக்காதீர்கள். சாஸ்திரங்களின்படி லட்சுமி தேவி துடைப்பத்தில் வசிக்கிறார். நீங்கள் உங்கள் வீட்டிற்குள் ஒரு துடைப்பத்தை கொண்டு வரும்போது அது லட்சுமி தேவியும் உங்கள் புதிய வீட்டிற்குள் நுழைவதை குறிக்கிறது. இது உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் செழிப்பை உறுதி செய்கிறது. துடைக்கும் நேரமும் மிக முக்கியமானது. சூரிய அஸ்தமனத்தில் அல்லது சூரிய அஸ்தமனத்திற்குப் பிறகு துடைப்பதை தவிர்க்க வேண்டும். இந்த நேரங்களில் பல மாந்திரீக சடங்குகள் செய்யப்படுகின்றன. மேலும் அந்த நேரத்தில் துடைப்பது லட்சுமியை விரட்டும் என்று நம்பப்படுகிறது. உங்கள் வீட்டை தீய கண் மற்றும் எதிர்மறை சக்திகளிலிருந்து பாதுகாக்க விரும்பினால் நீங்கள் ஒரு எளிய தீர்வை முயற்சி செய்யலாம். இரவில் அனைவரும் தூங்க தயாராகும் போது பிரதான கதவின் முன் ஒரு விளக்குமாறு வைக்கவும். இது வீட்டைச் சுற்றியுள்ள எந்த எதிர்மறை சக்தியையும் உறிஞ்சி வீட்டிலிருந்து அகற்றும். இருப்பினும் காலையில் துடைப்பத்தை அகட்டி பார்வைக்கு எட்டாத இடத்தில் மறைக்க நினைவில் கொள்ளுங்கள். மேலும் லட்சுமி தேவியின் ஆசிகளை பெற விரும்பினால் மற்றொரு சிறப்பு தீர்வு உள்ளது. ஏதேனும் ஒரு பெரிய பண்டிகையின்போது அல்லது கிரகணம் முழு நிலவு அமாவாசை அல்லது ஒரு சுப யோகம் போன்ற சிறப்பு ஜோதிட நிகழ்வு இருக்கும்போது அல்லது உங்களுக்கு தெரியாவிட்டால் வெள்ளிக்கிழமையை தேர்வு செய்யவும். அந்த நாளில் பிரம்ம முகூர்த்தத்தின் போது அதிகாலை 4:30 மணியளவில் 3 புதிய விளக்குமாறுகளை அருகிலுள்ள கோவிலுக்கு எடுத்துச் செல்லுங்கள். இந்த துடைப்பங்கள் யாருக்கும் தெரியாது என்பதையும் அவற்றை கோவிலில் ரகசியமாக விட்டுவிடுவதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ரகசிய தானம் வேதங்களில் மிகவும் நல்லதாகவும் பலனளிப்பதாகவும் கருதப்படுகிறது. இந்த சடங்கிற்கு ஒரு நாள் முன்பு சந்தையில் இருந்து 3 புதிய துடைப்பங்களை வாங்கி உங்கள் வீட்டில் வைக்கவும். மறுநாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தின் போது எழுந்து அமைதியாக யாருக்கும் தெரிவிக்காமல் கோவிலுக்குச் சென்று துடைப்பங்களை அங்கேயே விட்டுவிடுங்கள். இந்த சிறிய செயலை நீங்கள் பக்தியுடனும் ஒழுங்குடனும் செய்தால் லட்சுமி தேவியின் ஆசிகள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும். மேலும் அதன் விளைவுகளை நீங்கள் படிப்படியாக உணரத் தொடங்குவீர்கள். இந்த தகவல்கள் அனைத்தும் பொது நலனை கருத்தில் கொண்டு வழங்கப்படுகின்றன. உங்கள் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையுடன் இந்த வாஸ்து சாஸ்திர தீர்வுகளை முயற்சிக்கவும். இன்றைய தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் சொந்த சேனலான வாஸ்து டிப்ஸுக்கு குழு சேரவும்.